நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்கில் என்ன வரப்போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரொமோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம அக்கா அஞ்சலி அக்கா வந்து பார்த்திங்கன்னா ராகவ்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே வெளியில் போயிடுறாங்க. நிறைய இடத்துல தேடி பார்க்குறாங்க, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ ராகவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் அபியையும் கூட்டிக்கிட்டு அஞ்சலி அக்காவை தேடுறாங்க. அஞ்சலி அக்காவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரமத்தில் இருக்காங்களாட்டுக்கு. அந்த ஆசிரமத்தை கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்க. அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா அக்காவை பார்த்து கண் கலங்கி கதறி அழுகுறாரு. இதை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க இல்லையா, என்ன அது இந்த டென்ஷன் பார்ட்டி மனசில் இப்படி ஒரு இது இருக்கா, என்ன இப்படி ஃபீல் பண்ணி அழுகுறாரு, இவ்வளோ நல்லவரா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க நம்ம அபி. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டும் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது வந்து ஒரு நல்லவனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த எண்ணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி மனசில் இருந்து போயிடும். அதே டைமில் நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அபியை பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோக்கிட்ட வந்து நம்ம அக்கா ஒரு சத்தியம் வாங்கிடுவாங்க. என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருவார் நம்ம ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோயின் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு லாவண்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அபியை விரும்ப ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அது தெரியாமல் அபி வந்து இந்த ஏற்பாடெலாம் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய பிரச்சனையில் போய் முடிய போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள்.